மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவதற்கு டாக்கிங் செயல்முறை மிகவும் அவசியம் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். இந்த மிஷன் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் பிகாஸ் இதுக்கு இந்த லான்ச்சுக்கு ரெண்டு உபகிரகங்களை நம்ம ஒரு பிரம்மணபாதத்தில் விட்டு அங்கே இந்த டிஸ்டன்ஸில் போய் திரும்பி க்ளோஸ் ஆகி வந்து மெக்கானிசம் உபயோகிச்சு எல்லாம் லேட்ச் பண்ணி ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டாகி மாறினதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்காக நம்ம டாக்கிங் வந்து சொல்கிறேன். இந்த டாக்கிங் நடக்கிறதுக்கு ஒருபாடு சென்சர்ஸ் வேணும், இதுக்கு சாஃப்ட்வேர் வேணும், அல்கோரிதம் வேணும். இதெல்லாம் ப்ரூவிங் பர்பஸ் தான் இந்த மிஷன் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஃபியூச்சரில் இந்த டெக்னாலஜி இருந்தால் மட்டும் அந்த சந்திரயான் மிஷனு, ஹியூமன் ஸ்பேஸ் ஃபிளைட் மிஷன், பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் பில்டிங், இதுக்கு எல்லாமே அந்த டெக்னாலஜி நம்ம கையில் வரும். இதுக்கு தான் இந்த மிஷனை பிளான் பண்ணியிருக்கேன். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து PSLV C-60 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது. வரும் 2035ஆம் ஆண்டுக்குள் விண்வெளியில் இந்திய ஆய்வு மையத்தை அமைக்கும் நோக்கில் இஸ்ரோ செயல்பட்டு வருகிறது. அதற்காக ஸ்பெக்டெக்ஸ் என்ற திட்டம் தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. அந்த திட்டத்தின்படி 2 தனித்தனி விண்கலன்களை விண்வெளிக்கு அனுப்பி அவை இரண்டையும் விண்வெளி வைத்தே ஒருங்கிணைக்கும் டாக்கிங் என்ற செயல்முறையை இஸ்ரோ பரிசோதிக்க உள்ளது. அதன்படி ஸ்பேடெக்ஸ் A, ஸ்பேடெக்ஸ் B ஆகிய 2 விண்கலன்கள் PSLV C-60 ராக்கெட் மூலம் ஏவப்பட்டுள்ளன. இந்த விண்கலன்கள் வெற்றிகரமாக ராக்கெட்டிலிருந்து பிரிந்ததாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்திருக்கிறார். விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் டாக்கிங் சோதனை வெற்றி பெற்றால் இதனை சாதித்த 4வது நாடு என்ற பெருமை இந்தியாவிற்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. 1-0 plus 5 seconds. Lift off normal. That's a marvelous liftoff of PSLV C-60 SpaceX mission on the go. Plus 15 Sleek seconds. PSLV Corellon vehicles saluted against the night sky, a beautiful sight to behold. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.